ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து முன்ன இருந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வசந்த் வசிக்கு வந்து இருந்துச்சு. அவர் வந்து எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாலின் ஷோயாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். என்ன தான் வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க குக்கிங் வந்து ஒழுங்காக பண்ணலைனாலும் கடைசியாக அவங்களோட ஃபினிஷிங் டச் வந்து நல்லாயிட்டு நம்மளோட அந்த ஜட்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேன்ஸோட ஒரு சப்போர்ட் தான் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுகள் வந்து அடிபட்டு தான் வந்து இருக்குது. என்ன தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாலின் ஷோயா முன்னாடியே வந்து நிறைய வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் படம் அப்படின்னு வந்து நடித்தாலும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சும் அந்த ஜாலியான ஒரு நடிப்பும் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரையுமே வந்து கவர வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாலின் ஷோயாவுக்கு வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சர்ச்சை மன்னன் டிடிஎஃப் வாசனோட காதலி அப்படின்ற மாதிரியும் வந்து என்ன அப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாலின் ஷோயா நேற்று அவங்களோட சோஷியல் மீடியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணக்கோலத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வெளிவிட்டதை பார்த்து அவங்களோட அந்த கீழே எழுதின கேப்ஷனை யாருமே கவனிக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாலின் ஷோயா உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்ற மாதிரி வந்து என்னடா எதுவுமே டிடிஎஃப் வாசன் நமக்கு அப்டேட் சொல்லலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியில் இருந்தாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஸோ பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நரேந்திரன் ஹனிமூன் அப்படின்ற ஒரு ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன், அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஒரு கீழே வந்து போஸ்ட் போட்டு கீழே ஒரு கேப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மணப்பெண் அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க ஷாலின் ஷோயா அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஹனிமூன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றின அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சளவு நம்மளால் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட சோஷியல் மீடியா சைட் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.